ப்ளஸ் டூக்கு அப்புறம் என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற மாணவர்களுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான படிப்பை பற்றி நான் சொல்ல போகிறேன். அதாவது ரொம்ப அறியப்படாத படிப்பு, ஆனால் நிச்சயமாக வந்து ரொம்ப கரெக்டாக நல்ல படிப்பு, நல்ல வேலை வாய்ப்பு உள்ள ஒரு படிப்பு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சியில் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படிப்பு. இந்த எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற படிப்பை வந்து நிறைய பரவலாக இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. ஒரு பிஇயில் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் அதே வந்து பாலிடெக்னிக்கில் டிப்ளமோ ட்ரிபிள் இ அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரு பிஎஸ்சியில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு ஒரு படிப்பு இருக்கா அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற படிப்பு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பல்கலைக்கழகங்களில் கொடுத்துட்ருக்காங்க. குறிப்பாக அரசு கல்லூரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் இந்த பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற படிப்புக்கு 40 சீட் வந்து ஒதுக்குறாங்க. அதில் வந்து மெரிட் பேசிஸில் வந்து மாணவர்களை சேர்த்துக்கலாம். இந்த பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் படிக்கணும்னா எல்லாருமே படிக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. இதில் வந்து கண்டிப்பாக மேக்ஸ் படிச்சிருக்கணும். பிஎஸ்சியில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் படிக்கணும் அப்படின்னா மேக்ஸ் குரூப் எடுத்துருக்கணும். ப்ளஸ் டூவில் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது 3ம் படிச்சிருக்கணும் கண்டிப்பாக. இந்த எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற படிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நிறைய வேலை வாய்ப்புகளுக்கு அதிகமான வேலை வாய்ப்புகள் உண்டு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு பிஎஸ்என்எல் ஆஃபீஸில், அப்புறம் டெலிகம்யூனிகேஷன் ஆஃபீஸாக இருக்கட்டும், தகவல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருள் இல்லாத இன்றைக்கி வந்து எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற செல்லுலேருந்து ஒரு மெஷினரியாக இருக்கட்டும், ஒரு பெரிய எந்த மாதிரியான ஒரு டூல்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து இன்றைக்கி எலக்ட்ரானிக்ஸ் வந்து பேசிக் அப்ளைன்ஸாக ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு நம்ம வந்து எலக்ட்ரானிக்ஸ் வந்து இன்றைக்கி வாழ்வியலோடு ஒட்டியிருக்கு. அதே மாதிரி இந்த படிப்பு படிச்சுட்டு நம்ம அரசாங்க வேலைக்கு தான் போகணும், இல்லை ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும், இல்லை இன்னும் வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கூட கிடையாது. இந்த படிப்பை முடிச்சிட்டோம் அப்படின்னாவே நம்ம வந்து பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னாவே நீங்களே சம்பாரித்து மேல் படிப்பு படிக்கலாம். அப்படிலாம் நல்ல வாய்ப்புகள் இதில் இருக்குது. எப்படி நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு செல்ஃபோன் சர்வீஸ் பண்ணலாம், ஒரு டிவி, ஒரு ஃப்ரிட்ஜு, ஒரு வாஷிங் மிஷினு, ஒரு ஏசி. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக்ஸ் நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த எல்லா விதமான பொருட்களையும் சரி பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டோம் அப்படின்னா பார்ட் டைமில் நம்ம அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சான்சஸ் இதில் வந்து நிறையவே இருக்குது. இப்படி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அதாவது இந்தியன் என்ஜினியரிங் சர்வீஸ், அதாவது இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்னு ஒன்று இருக்குது, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் இருக்குது, இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமில் நிறைய சர்வீசஸ் எக்ஸாம் இருக்குது. அதே மாதிரி அந்த யூபிஎஸ்சி எக்ஸாமில் வந்து இந்தியன் என்ஜினியரிங் சர்வீஸ்னு ஒன்று இருக்குது. அந்த இந்தியன் என்ஜினியரிங் சர்வீஸில் இன்ஜினியரிங் முடித்தவங்க மட்டும்தான் வந்து பங்கு பெறணும், போட்டி போடணும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. அப்படி இல்லை. எம்எஸ்சி முடித்தவங்க கூட அதில் ஒரு விஷயம் முக்கியமாக, எம்எஸ்சி முடித்தவங்க அதில் போட்டி போடலாம், அந்த எக்ஸாம் எழுதலாம். எம்எஸ்சியில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கணும். அப்படி இல்லையா அந்த எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட, இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட, டெலிகம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை எடுத்து நீங்கள் எம்எஸ்சி கோர்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய யூபிஎஸ்சி எக்ஸாம் தேர்வு நடத்தக்கூடிய இந்தியன் என்ஜினியரிங் சர்வீஸ் ஐஇஎஸ் அப்படின்னு கூடிய அந்த எக்ஸாமை எழுதி மத்திய அரசாங்கத்தினுடைய பல்வேறு துறைகளில், அதாவது பொறியியல் துறைகளில், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் துறையில் நீங்கள் வேலை வாய்ப்பு பெற முடியும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய துறை இது. அந்த தருமபுரி அரசு கல்லூரியில் மட்டும், கலைக்கல்லூரியில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லை, அது தமிழ் நிறைய தனியார் கல்லூரிகள்லையும் இந்த பாடப்பிரிவு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த பாடப்பிரிவு பிஎஸ்சி முடிச்சுட்டு அடுத்து நீங்கள் எம்எஸ்சி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நெட்டு, ஸ்லட்டு இந்த மாதிரியான தேர்வுகளை எழுதி கல்லூரிகளில், அதாவது அரசாங்க கல்லூரியாக இருக்கட்டும், தனியார் கல்லூரியாக இருக்கட்டும், இல்லை டீம்டு யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், இல்லை வேறு என்ன மாதிரியான இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும், எல்லா இன்ஸ்டியூட்லையுமே வந்து நீங்கள் பேராசிரியர்களாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, எலக்ட்ரானிக்ஸ் வந்து பயன்படாத துறையே இல்லை அப்படின்றதால ஒரு செல்ஃபோன் தயாரிக்கக்கூடிய கம்பெனி, ஒரு டிவி தயாரிக்கக்கூடிய கம்பெனி, ஃப்ரிட்ஜ் தயாரிக்கக்கூடிய கம்பெனி, இந்த மாதிரி இப்போ அட்வான்ஸாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ்லாம் முடித்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் வாகனங்கள்லாம் வருது இல்லை, அதில் வந்து நிறைய இந்த மதர் போர்டு அப்படிலாம் அதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டதான். அந்த எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட தொழிற்சாலைகள்லையும் நீங்கள் போய் உங்களுடைய வேலை வாய்ப்புகளை பெருக்கிக்க முடியும். அதே மாதிரி பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற ஒரு கோர்ஸை முடிச்சிங்க அப்படின்னா
இந்திய அரசாங்கமும் சரி, தமிழ்நாடு அரசாங்கமும் சரி நடத்தக்கூடிய அத்தனை போட்டித் தேர்வுகளையும் எழுதுறதுக்கு நீங்கள் தகுதியாகிறீங்க. ஏன்னா இந்த பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற படிப்பு வந்து யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்டு பல்கலைக்கழகங்கள் மூலமாக நடத்தப்படக்கூடிய ஒரு படிப்பு. அதனால் நீங்கள் தைரியமாக வந்து இந்த கோர்ஸை வந்து சூஸ் பண்ணலாம். குறிப்பாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இதில் வந்து நல்ல ஆர்வம் உள்ளவங்க, கண்டிப்பாக மேக்ஸும் ஃபிசிக்ஸும் நல்லா பண்ணக்கூடிய மாணவர்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், பிரைட் ஃப்யூச்சராகவும் இருக்கும். அதே மாதிரி இதில் எம்எஸ்சி முடிக்கலாம். அதுக்கப்புறம் எம்எஸ்சி முடிச்சதுக்கப்புறம் பிஹெச்டி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இன்னும் வேறு என்னென்ன இன்னும் அனதர் டிப்ளமோஸ் நிறைய இருக்கும். எலக்ட்ரானிக்ஸுக்கு சம்மந்தப்பட்ட டிப்ளமோஸ்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் நீங்கள் படிக்கலாம். அப்படிலாம் படித்து உங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பை நீங்கள் ரொம்ப அதிகமாக மாற்றிக்கலாம். இது வந்து அரசு கலைக்கல்லூரிகளிலே கிடைக்கிறதால ஃபீஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். கவர்மெண்ட் காலேஜ்லையும் சரி, ப்ரைவேட் காலேஜ்லையும் சரி. நீங்கள் ஒரு 1 lakh இருந்ததுன்னா நம்ம 3 வருஷம் கோர்ஸையும் நம்ம முடிச்சிட முடியும். அப்படி வந்து ஒரு அது நியர்பை காலேஜில், நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் கூட இப்போ நிறைய வந்திருக்கு. நீங்கள் நியர்பை காலேஜில் எங்கே கிடைக்கும் கூட பாருங்கள், விசாரித்து பார்த்துட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் நீங்கள் சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான போக்குவரத்து செலவும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப கம்மியான செலவில் வந்து நீங்கள் இந்த கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ், அந்த படிப்பு பேர் வந்து பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ். நல்லா யோசிச்சுக்கோங்க. டிப்ளமோ ட்ரிபிள் இ படிக்கணும்னா இன்றைக்கி எவ்வளோ செலவாகும்னு பாருங்கள். ஒரு பிஇ படிக்கணும்னா எவ்வளோ செலவாகும்னு பாருங்கள். இப்போ அதுவே வந்து அதே மாதிரியான சப்ஜெக்டை, நல்ல வேலை வாய்ப்பு உள்ள ஒரு சப்ஜெக்டை எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் நம்ம தயாராகக்கூடிய அளவுக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழக பட்டத்தை பிஎஸ்சியிலே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறதுல நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மற்றபடி வேலை வாய்ப்புகளுக்கும் சரி எல்லாமே. இது வந்து தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் 40 சீட்டு தான் இருக்குது. அந்த 40 சீட்டும் வந்து பார்த்திங்கன்னா மெரிட் பேசிஸில் தான். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ். கண்டிப்பாக மேத்ஸ், ஃபிசிக்ஸ் நல்ல திறமையாக என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த கோர்ஸை எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃப்யூச்சர் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி நம்ம இஸ்ரோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் ஸ்பேஸ் அகாடமி இருக்குது இல்லையா, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் சயின்ஸ் டெக்னாலஜி, இஸ்ரோ திருவாண்டத்தில் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்களுக்கு அங்கே நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் வந்து நுழைவுத் தேர்வு எழுதி அங்கேயும் நீங்கள் வேலைக்கு போகலாம். அந்த மாதிரி பல்வேறு வாய்ப்புகள் கொண்ட அந்த படிப்பை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து படிங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்.